ஏடிஎஸ் தமிழின் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் விரும்பியதை அடையும் ரகசிய சோடசக்கலை தியான வழிபாடு. சோடசக்கலை நேரம் என்பது சித்தர்களின் தலைவரான அகத்தியர் அருளியது. சுத்தமும் நறுமணமும் நல்ல சிந்தனை உள்ள இடத்திலும் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது சுகர்வாக்கு. ஐஸ்வர்ய தேவதைகளான சுக்கிரனும் குபேரனும் அன்னை மகாலட்சுமியும் செல்வந்தர்கள் வீட்டில் மட்டும்தான் தங்குவார்களா, நம் வீட்டிற்கெல்லாம் வரமாட்டார்களா என்று பலரும் நினைப்பார்கள். ஐஸ்வர்யத்தை அருளும் சுக்கிர பகவானையும் செல்வத்தின் அதிபதி குபேரனையும் எம்பெருமான் நாராயணனின் மார்பில் சாஸ்வதமாக வீட்டிற்கும் சொர்ணவர்ஷினியான அன்னை மகாலட்சுமியையும் நம் வீட்டிற்கு எழுந்தருள செய்யவும் நிரந்தரமாக தங்க வைக்கவும் ஒரு எளிய வழிபாட்டு முறை உள்ளது. சோடசக்கலை தியான வழிபாடு. அதை தவறாமல் நம்பிக்கையுடன் செய்தால் 3 மாதத்தில் கண்டிப்பாக நீங்களும் செல்வந்தர்கள் ஆகலாம். சோடசக்கலை தியான வழிபாட்டால் நீங்கள் விரும்பியதை அடையலாம். திதிகள் 15 உள்ளன. வளர்பிறையில் 15 திதிகள், தேய்பிறையில் 15 திதிகள். இதை கலை என்றும் சொல்லலாம். இதில் பௌர்ணமி அல்லது அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் அந்த இணைவு புள்ளியே சோடசக்கலை. இந்த சோடசக்கலை நேரம் வெறும் 5 வினாடி நேரம் மட்டுமே இருக்கும். நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து இந்த இணைவு புள்ளி நேரம், அதாவது சோடசக்கலை நேரம் மாறுபடும். சோடசக்கலை நேரத்தில் இந்த உலகம் முழுவதும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரின் அம்சமான திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். திருமூர்த்தி இந்த சோடசக்கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார். சுமார் 5 நொடிகள், அதாவது 5 சொடக்கு போடும் நேரம் மட்டுமே. இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல், கோரிக்கை, விருப்பம் எதுவோ அதை மனதில் நினைத்து தியானம் இருந்தால் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் 16வதாக வருவது சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை மனதில் நினைத்து தியானம் செய்தால் நினைத்தது நிறைவேறும். இந்த சோடசக்கலை நேரம் 5 வினாடி நேரமே இருக்கும். அமாவாசை ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் மனதளவில் பாதிக்கிறது. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சும உடலையும் பாதிக்கிறது. இந்த நாளில் இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வது பாதிப்பிலிருந்து விடுபடத்தான். பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்தோ அல்லது டைம் ஜோன் வைத்தோ கணிக்கப்படும் நேரம் ஒன்றுக்கொன்று முரண்பாடாகவே உள்ளது. உதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் என்ற 2 வகை பஞ்சாங்கங்கள் பெருமளவில் இன்று நடைமுறையில் உள்ளது. ஆனால் இந்த 2 பஞ்சாங்க காலக்கணிதங்கள் ஒன்றுக்கொன்று மாறுபாடாக இருப்பதால் நாம் இருக்கும் இடத்திற்கு உண்டான மிக சரியான சோடசக்கலை நேரத்தை கணிக்க முடிவதில்லை. எனவே எந்த வகையிலும் அந்த சோடசக்கலை நேரத்தை தவறவிடக்கூடாது என்பதற்காகவே பௌர்ணமி அல்லது அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் அந்த இணைவு புள்ளியான சோடசக்கலை நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் சேர்த்து 2 மணி நேரம் சோடசக்கலை நேரமாக நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நம் வேண்டுதல்களை தியானம் செய்ய வேண்டும். இது போன்ற பல ஆன்மீக, சித்த மருத்துவ, ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தியானம் எப்படி செய்ய வேண்டும்? அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு உட்கொள்வது சிறந்தது. வயிறு காலியாக இருந்தாலும் நல்லதுதான். உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். பசுனை தீபம் 2 மண் அகல் விளக்குகளில் ஏற்றுவது சிறப்பு. ரம்மியமான நறுமணம் உள்ள ஊதுபத்தி ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேண்டும். வடக்கு நோக்கி தரையில் ஒரு விரிப்பை விரித்து பத்மாசனத்தில் அமர்ந்து அல்லது சாதாரணமாக முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி நிமிர்ந்து அமர்ந்து 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்து முதலில் பூதகணங்களுக்கு அதிபதியாக கணபதியை தியானித்து ஓம் கம் கணபதியே நமக என்று 9 முறை கூறி, பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அல்லது குலதெய்வத்தின் மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு உங்கள் தியானத்தை செய்யலாம். செல்வ வளம் பெருக வேண்டும், வியாபார விருத்தி அடைய வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், பதவி உயர்வு, அரசு வேலை, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் விரைவில் நடக்க வேண்டும், மனதால் விரும்பியவரை கரம் பிடிக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் விரைவில் வேண்டும் என உங்கள் தேவை, விருப்பம், கோரிக்கை எதுவோ ஏதாவது ஒன்றை தியானம் செய்யுங்கள். அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டும் என்று தியானம் செய்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். தியான குறிக்கோள் ஒன்றாக இருக்க வேண்டும், பலவாக இருக்கக்கூடாது. நல்லதை நினைத்து ஒருமுகமாக தியானம் செய்யுங்கள். ஒன்று நிறைவேறிய பின் மற்றொன்றை வேண்டலாம்.
இந்த மாத அமாவாசை சோடசக்கலை நேரம் 31/12/2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:03 முதல் 6:03 வரை உள்ளது. இந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தின் திறவுகோலாக அமைந்துள்ள சோடசக்கலை நேரத்தை அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வேண்டுதல்களை தியானித்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இது போன்ற பல ஆன்மீக, சித்த மருத்துவ, ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தகவல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காவது தேவையான ஒன்றாக இருக்கலாம். எனவே அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நன்றி.